நாமத்திற்கு சூழ்நிலை முதலாவது ஆண்டு பேசியிருக்கிறேன். மற்றும் நிறைய வேலைகளில் அவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது நிறைய ஆண்டுகளோட பேசினா குறிப்பிட்ட நேரத்தில் நான் அதை சொல்ல முயற்சிக்கிறேன். அவர் சபையை ஆயருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் சாமம்மா, செக்ரட்டரி, கட்சியில் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க தான் நான் பல முறை வேணாம்னு சொல்லியோ மிக கேட்டாங்க. அதனால் நாம் வார்த்தைக்குள்ளே போவோம். ஒரு சில ஏதோ பண்ணிட்டு நம்ம வார்த்தைகளை நன்றி சொல்லுவோம். அப்புறமே இந்த 4 நாள் நன்றி சொல்லுவோம். வேலைக்காக நன்றி சொல்லுவோம். அப்பா அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்பட்டு சொல்லிக்கணும். அமைதியாக எல்லாத்தையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நாவல் உங்களோட கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களோட சிந்தைகள் உங்களோட கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மகிழ்கின்றே வேண்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம். அவன் ஆண்டவர் சிலுவையில் தொங்கும் போது அவர் பேசின 5வது வார்த்தை தாகமா இருக்கிறேன். தாகமா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது உங்களோட சிந்தனைகளுக்கு என்ன தோணும்? உங்களோட யோசனை நம்ம யோசிக்கும் போது தாகமா இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது நம்மளுக்கு என்ன தோணும்? ஆக்சுவலா ஒரு நிமிடம் எடுத்துடுவோம். என்னெல்லாம் தோணும்? நம்மளுக்கு தாகமா இருக்கிறேன், தண்ணி குடிக்கலாம் தோணும். அடுத்து ரொம்ப வெயிலா இருக்குன்னு தோணும். அடுத்து நானே சொல்லி எனக்கு நானே பதில் சொல்ற மாதிரி தோணுது. ஜூஸ் குடிக்கலாம்னு தோணும். அண்ணன் சொன்னாரு ஜூஸ் குடிக்கலாம்னு தோணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் தோணும். நான் அது சில விஷயங்கள் எடுத்துக்கிறேன். காமனா பிராக்டிக்கலா தாகமா இருக்கிறேன்ற போது என்னவா இருக்குன்னா அது ஒரு ஃபீலிங். நம்ம ஏதோ ஒன்று தேடும், அது நம்மளுக்கு வேணும். அதுதான் நம்ம தண்ணியை தேடும். இல்லை ஏதோ ஒன்று நம்ம பூர்த்தி செய்கிற ஏதோ ஒரு விஷயத்த நம்ம தேடும். ஒரு விஷயம் இல்லை, அதை நம்ம தேடும், அதை நம்ம கவனிக்கணும். அதுக்கு டிப்சோயா அப்படின்ற ஒரு பிரேஸ் சொல்றாங்க. கிரீக்ல டிப்சோயா அப்படின்னா the extreme thirst அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரீம்னா ஒரு உச்சகட்ட தாகம். பிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, சோல் அதாவது ஆத்ம தாகமாகவும் சரி, ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் தர்ஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய ஆண்டவர் சிலுவையில தாகமா இருக்கிறேன்னு சொல்லும் போது the extreme level of thirst அவருக்கு இருக்கு. அதுதான் டிப்சோயா, DIPSAO அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஏதோ ஒன்று தேவை, ஏதோ ஒன்று நம்மளுக்கு வேணும் அப்படின்றது விஷயம் தான் நம்ம தாகம்னு சொல்லுவோம். தர்ஸ்ட்னா தேவை, நீட் அப்படின்னு நம்ம வச்சுட்டு இதுக்குள்ள நம்ம கடந்து சொல்லுவோம். இதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. காத்து விருந்ததுல இருந்து, அவர் மினிஸ்ட்ரி செய்ததுல இருந்து, அவர் மறித்த வரைக்கும் ஒரு பல ரெஃபரன்ஸ் இருக்கு. இதுல வேத வாக்கியம் நிறைவேறும்படி இப்படி சொன்னார் அப்படின்றது டேவிடோட பீரியட்ல சங்கீதம் 69:21 நான் சாப்பிடுகிற உணவில் கசப்பு கலந்தார்கள். இந்த வசனம் படிக்கிறீங்களா? சங்கீதம் 69:21. கரெக்டா சொல்றேன். கரெக்டா சொல்றேன் இல்லையா? கசப்பு கலந்து கொடுத்தார்கள் அப்படின்னு இருக்கிறது. இது நிறைவேறும்படினா ஆண்டவர் சிலுவையில் இருக்கிறாரு, தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு அந்த காணியை குடிக்க கொடுக்குறாரு. ஓகே, தர்ஸ்ட்ல டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் தர்ஸ்ட் இருக்காங்க. நாம பார்ப்போமா? பிசிக்கல் தர்ஸ்ட், சோலிஷ் தர்ஸ்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் தர்ஸ்ட். மாம்சக்குரியமான தாகம், ஆத்மாவுக்குரியதான தாகம் அண்ட் ஆவிக்குரிய தாகம். இந்த 3 விஷயம் இருக்கு. இந்த 3 விஷயத்தை நான் முடிந்தளவு சீக்கிரமா சொல்றேன். பிசிக்கல் தர்ஸ்ட் அப்படின்னா நம்மளுக்கு தாகம் எடுக்குது, நம்ம தண்ணி குடிக்க போறோம். நம்ம உடம்புல 60% தண்ணி இருக்கு. மற்றது ஃபேட்ஸ்னு சொல்லுவாங்க, கொழுப்புகள்னு சொல்லுவாங்க. அந்த 60% தண்ணி நம்ம உடம்புல இருக்கு. அதுல இத்தனை லிட்டர் தண்ணி நம்ம உடம்புல இருந்து போனா இறந்துரும் அப்படின்னு பல ஃபேக்ட்ஸ் இருக்கு. அதுல ஹெமட்ரிடோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னன்னா இந்த லூக்கா 22:41 பைபிள் ரெஃபரன்ஸ் படி அது இந்த காசுனால இது நடந்தது அப்படின்னா அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லூக்கா 22:41. ஓகே, ஆக்சுவலா அந்த கார்டன்ல ஆண்டவர் தண்ணி சொல்லி ஜெபிப்பாரு. கார்டன் அழுவாரு. ரத்தமும் தண்ணீரும் புரண்டது அப்படின்ற மாதிரி இருக்கும். லூக்கா 22:41.
இந்த கண்டிஷன் பேர் தான் ஹெமட்டோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வெயின் இப்படி இருக்கும், நம்மளோட பிளட் ஸ்வெட் கிளாண்ட்ஸ் வந்து இப்படி இருக்கும். அதாவது அதிகப்படியான வேர்வையை வெளியேற்றதன் மூலமா அதுக்கு மேல தண்ணி வெளியேறதுக்கு முடியாம ரத்தமும் தண்ணீரும் சேர்ந்து வெளியேறதுன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லா ட்ரை ஸ்டேட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் இது வெளியேறும். இது ஒரு நாள் 2 நாள் நடக்காது. ஆக்சுவலா பல நாட்கள் சாப்பிடாம தூங்காம இருக்கும் போது மட்டும்தான் இது நடக்கும். நிறைய சர்வீஸ்ல இருக்கு, சர்வே எடுப்பாங்க, நிறைய சர்வேஸ்லயும் நிறைய ரிசர்ச்லயும் கண்டுபிடிக்கப்பட்டது என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல நாட்கள் சாப்பிடாம பல நாட்கள் தூங்காம ஜெபம் பண்ணியிருக்கார். நிறைய ரெஃபரன்ஸ்லயும் அவர் காலையில எழுந்து ஜெபம் பண்ணுகிறார், அப்புறம் எல்லா மினிஸ்ட்ரியும் முடிச்சுட்டு நைட்டு மீண்டுமாய் கர்த்தருடைய சமூகத்துல போகிறார். அவருக்கு தூங்க நேரமே இல்லை, அவர் சாப்பிட நேரமே இல்லை. அவருக்கு ஒரு நாள் அவர் தூங்கினார்ன்ற மாதிரி நான் பார்க்கல. அவர் தூங்கினார், இலைப்பார்ந்தார் அப்படிங்கிறோம், கொஞ்ச நேரம் படுப்பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவர் தூங்கினார் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அவர் நிறைய நேரங்களும் அவர் அற்புதங்களை செய்யும்போது 5 அப்போ 2 மீனோட அற்புதம் செய்யும்போது அவர் எல்லாரும் கொடுத்துட்டு அடுத்து சீட்டர்கள் கொடுக்குறாரு. அவர் சாப்பிட்டாருன்ற மாதிரி நாங்கள் பார்க்கல. ஃபர்ஸ்ட் மற்றவங்க எல்லாரும் கொடுத்துட்டாரு, அப்புறம் அவர் சீட்டர்கள் கொடுக்குறாரு, ஆனா அவருக்கு எடுத்துட்டாருன்ற மாதிரி இல்லை. அது வந்து என்ன அப்புறம் வந்து பல நாட்கள் பல நேரங்கள்ல வந்து தூங்காமையும் சாப்பிடாமையும் நம்மளுக்காக உபவாசம் பண்ணி நிறைய நேரங்கள்ல அவர் ஜெபிச்சிருக்க, நிறைய நேரங்கள்ல அவர் மன்றாடி இருந்தாரு, நிறைய நேரங்கள்ல அவர் ரத்தம் தண்ணீரும் சென்று இருக்கிறார். இது வந்து பிசிக்கல் நம்ம மாம்சீகமா நம்மளுக்கு இருக்கிற தாகத்துல நாங்க வைக்கிறேன். அப்புறம் இப்போ உபி திட்டாய் அப்படின்னுவாங்க. அதுதான் வந்து இது வந்து ஹீப்ரூல சொல்லுவாங்க, the uttermost thirst in the human. அதாவது ஒரு மனுஷனுக்கு மாத்திரம் தான் இது வரும். அதாவது எப்படின்னா எக்ஸ்ட்ரீம் தர்ஸ்ட் நான் சொல்றேன். அதோட தமிழ் மொழியில இப்போ உபி திட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்றேன்னா ஜோசப்பா நான் சொல்லிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து இயேசு கிறிஸ்து பல்ல தேய்ப்பாரா அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆக்சுவலா எனக்கும் அந்த கேள்வி தான் இருந்தது. அதுக்கப்புறமா தான் பல மெசேஜஸ் நான் கேட்கும்போது this is the 100% God, 100% God அப்படின்னு சொல்லுவோம். 100% human, 100% God அப்படின்னு சொல்லுவோம். 100% அவர் மனிதனாய் 100% அவர் கடவுளாய் வாழ்ந்தார் அப்படின்னு. ஸோ என்னன்னா ஏன் இதை வந்து மனுஷனுக்கும் மீனிங்னு சொல்லணும்னா, இது வந்து அவர் மனிதனாய் இந்த பூமியில வாழ்ந்தாரு. நம்ம எல்லாருக்கும் எப்படி அடிச்சா வலிக்கும் அதே மாதிரி தான் கிறிஸ்துவுக்கும் வலிக்கும். நம்ம எல்லாருக்கும் முகத்துல காடி இருக்குமா எப்படி வலிக்குமோ அதே மாதிரி தான் கிறிஸ்துவுக்கும் வலிக்கும். நம்மளுக்கு எப்படி ரத்தம் வருமோ அதே மாதிரி கிறிஸ்துவுக்கும் ரத்தம் வரும். அவர் கஷ்டப்பட்டிருக்காருன்றதுக்காக மாத்திரம் அதை நான் சொல்றேன். அப்புறம் சோலிஷ் த்ரஸ்ட். ஆக்சுவலா சோல் த்ரஸ்ட்னா ஆத்ம தாகம் அப்படிங்கிற டிரான்ஸ்லேஷன் வர்றதுனால நான் சோலிஷ் த்ரஸ்டாக வச்சேன். ஏன்னா ஆத்ம தாகம் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது நிறைய வருது. எனக்கு இது எக்ஸாக்ட் தமிழோட மீனிங் எனக்கு தெரியல. சோலிஷ் த்ரஸ்ட் அதாவது இதுல என்னன்னா நம்ம இன்னொரு நம்மளை அக்னாலேஜ் பண்ணணுன்றதுக்காக நம்ம ரொம்ப பிரயாசப்படுவோம். பென்சின்னு சொல்லுவோம். இன்னொரு அக்னாலேஜ்மெண்ட்டை நம்ம நிரப்பி நம்ம ஃபுல்ஃபில்மெண்ட்டை எதிர்பார்ப்போம். இது வந்து ஆண்டவன் இருந்ததா இல்லையான்றது நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இது இல்லை. சீக்கிங் த அக்னாலஜ்மெண்ட். அப்புறம் இன்னொருத்தவங்களோட அக்னாலஜ்மெண்ட் எதிர்க்கும். இன்னொருத்தவங்க வந்து நம்மளை வந்து அங்கீகரிக்கணும், அந்த அங்கீகரிப்பை எதிர்பார்த்துட்டே இருக்கும். அதுதான் வந்து சோல் சொல்லுவாங்க. இதுல நிறைய விஷயம் இருக்கு. நம்ம சோல் டைம் சொல்லுவாங்க, சோல் அட்டாச்மெண்ட் டு லைஃப்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்றதுன்னா ஆத்ம பிணைப்புன்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக நம்ம யாருனாலும் ஆத்ம பிணைப்பா இருக்கிறோம் அப்படின்னா மோஸ்ட்லி பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மேல இருக்கும், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் மேல இருக்கும், நண்பர்களுக்குள்ள இருக்கும், ரிலேஷன்ஷிப்ல நிறைய இருக்கும். அது சோல் டைன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க கஷ்டமா இருக்காங்க அப்படின்னா பெற்றோர்கள் பிள்ளைங்க உடம்பு சரியில்லாம கொடுத்துட்டாங்கன்னா அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. ஐயோ குழந்தைக்கு ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப அவங்க ஆத்மமும் பிணைந்து இருக்கும். அவங்க சந்தோஷமா இருந்தா இவங்க சந்தோஷமா இருப்பாங்க, அவங்க சோகமாயிடாங்கன்னா இவங்க சோகமாயிடுவாங்க. இதுதான் ஆத்ம பிணைப்புவாங்க. அது வந்து ரொம்ப நம்மளுக்கு தேவையான, அதை ரொம்ப வாட் பண்ணிட்டே இருக்கும். அது வேணும் அது இல்லாம இருக்க முடியாது. எதெல்லாம் இல்லாம இருக்க முடியாதுன்றோமோ அதெல்லாம் ஆத்ம பிணைப்பு. போனா இருக்கட்டும், நம்ம சோசியல் மீடியாஸா இருக்கட்டும், இல்லை நியூஸ் பண்ற காலையில் எழுதணும், இதை பண்ணாம எனக்கு இருக்க முடியாது, இது பண்ணாம என்னால இந்த நாள் எனக்கு நடக்க முடியாதுன்றவங்க அது எல்லாமே ஆத்ம பிணைப்பு தான் அது வரும். அதுக்கப்புறம் இதுக்கு எக்ஸாம்பிளா எழுதிட்டு இருக்கணும்னா ஏரி, அப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. உப்பு தோணா மாறன யூத்தின் மனைவி, இவங்கெல்லாம்
ஆத்மா அதிகமாக கிடைத்திருக்கும். ஏலிலாம் எடுத்துட்டீங்கன்னா அவன் பையன் மேல அவன் பிள்ளைங்கள ரொம்ப அதிகமா அவர் ஆத்மா பிணைந்திருக்கு. அதனால அவர் வந்து கன்விக் பண்ண முடியாது. இது பண்ணாத அப்படி, இது பண்ணாத, இது பண்ணாத அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது பண்ணாத சொன்னா கோச்சுப்பாங்களோ, கூட இருக்க மாட்டாங்களோ அப்படின்னு நிறைய பயம் இருக்கும். ஆத்மா எனக்கு யார் நல்லா இருக்கோ அவங்க மேல நம்ம கரெக்ட் பண்ணவோ, அவங்களை கன்விக் பண்ணவோ நம்ம யோசிச்சுட்டே. அதனால நம்ம ஏன்னா அது பண்ணா அவங்க விட்டு போயிடுவாங்களோ, இது பண்ணா அவங்க கூட இருக்க மாட்டாங்களோ. பிள்ளைகிட்டையும் நிறைய டைம் நம்ம கன்விக் பண்ணாம விடுவோம், நம்ம வந்து அதை கைட் பண்ணாம விடுவோம். கன்விக்னா கரெக்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்க, கரெக்ட் பண்ணாம விடுவோம். அதை வந்து நம்ம ஆத்ம பிணைப்பு அப்படி இருக்கும்போது நம்ம அதை பண்ணாம விடுவோம். நிறைய விஷயம் வந்து டேக் ஃபார் கிராண்டடா அவங்களுக்கு விட்டே விட்டுருவோம். ஓகே, அடுத்து வந்து ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா கர்த்தரோட எப்பொழுதுமே இருக்கு, கர்த்தரோட எல்லா கர்த்தரோட பிளான் என்னன்னு எப்பவுமே பார்த்து அவரோட பிளானை நிறைவேற்றதுக்காகவே இருக்கிற தாகம் தான் ஸ்பிரிச்சுவல் பர்சன் சொல்லுவாங்க. அதாவது ஆவிக்குரிய தாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தாகம் நம்மளுக்கு வந்து எப்பவுமே இதை வந்து அவங்களுக்காக செய்யணும், அவங்களுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும், அவங்களுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும், அவங்களுக்காக இவ்வளோ நேரம் பயிற்சி பண்ணணும், அவங்களுக்காக வந்து ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற இருக்க தாகம் தான் ஸ்பிரிச்சுவல் பர்சன் சொல்லுவாங்க. ஆனா இதுல என்ன ஒரு முக்கியமா கவனிக்கணும்னா, இந்த ஆவிக்குரிய தாகம் பூர்த்தி செய்யப்பட்ட பின்பு நான் முன்னாடி சொன்ன ரெண்டு விஷயம் நம்மளுக்கு பெருசாவே தெரியாது. அது வந்து ஆண்டவரே ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீரை குடிக்கும் போது அது வந்து என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், அதுக்கப்புறம் அவனுக்கு தாகமே உண்டாகாதுன்னு சொல்லுவார். ஸோ இந்த இந்த ஆவிக்குரிய தாகம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இந்த ஆவிக்குரிய தாகம் நம்மளுக்கு அதிகரிக்குதுன்னா நம்ம பிசிக்கல் பாடியை பற்றியும் நம்ம மென்டல் பாடியை பற்றியும் நம்ம ஓவரா ஃபீல் பண்ண மாட்டோம். நம்ம கவலைப்படுகிற ஒரே விஷயம் பிதாவோட சித்தம் மாத்திரம் தான் இருக்கு. அண்ட் வந்து இது சொல்லிட்டு அது ஒரு ரெஃபரன்ஸ் வந்து யோவான் 4:14 அதை நீங்க படிச்சீங்கன்னா அதுல வந்து இருக்கும், என்னோட நான் கொடுக்குற ஜீவ தண்ணீரை நீ குடிக்கும் போது அது வந்து உனக்கு வந்து என்ன நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகிறது, நான் உனக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாக ஊறுகிற நீரூற்றா இருக்கின்றார். அப்புறம் ஏசாயா 55:1 வாங்கி சாப்பிடுங்க. யோவான் 7:37 படிக்க நினைக்கிறேன். நம்ம இந்த இடத்துல வந்து உள்ள கடவுள் இதுதான் கொஞ்சம் இதெல்லாம் முடியுது. கடைசியா ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு ட்ரையாங்கிளா வச்சுப்போம், நம்ம லைஃப் ஒரு ட்ரையாங்கிளா வச்சுப்போம். மேல வந்து ஃபாதர் அப்பா பிதா, கீழே வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் லெஃப்ட் சைட்ல, மூணாவது இடத்துல நாங்களும் தாமியானோம். நம்ம கிறிஸ்துன்ற ஒரு விஷயத்துல நம்ம எதை வந்து அதிகமா எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நம்ம ரொம்ப நீடா நம்ம அது மேல அதிகமா அன்பு வச்சிருக்கோம். தேர்ஸ்டே வந்து நீங்க லவ்வாகவும் எடுத்துக்கலாம், ஒரு விஷயத்துக்கு மேல நீங்க கொண்ட அதிகப்படியான அன்பாகவும் எடுக்கலாம். அதுபடி பார்க்கும்போது பிதாவினோட அன்பு எப்படி இருக்குன்னா, நம்மள வந்து யோவான் 3:16 இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா பிதாவினோட அன்பு எவ்வளவு பெரியதுன்னு சொல்லுவோம். இவ்வளவா இந்த உலகத்தை அன்பு கூர்ந்தார் அவரை நம்பவில்லையே. இந்த உலகத்திலே ரொம்ப முக்கியமான விஷயம் எதுன்னா, அப்பா வந்து பையன் பிள்ளைகள் அப்படின்னு தான் இருக்கு. நம்ம யாராவது வந்துடுவோமா, சரி அந்த ஜனங்க ரசிக்கப்பட்டோம், அந்த ரசிகர் ரசிக்கப்பட்டோம், நம்ம பிள்ளைகள் வந்துடுவோமா அப்படின்னா நம்ம பண்ணுவோமான தெரியல. அப்படிதான் அவர் வந்து நம்மளை இவ்வளவா இந்த உலகத்தை நேசித்தாருன்னா உலகத்துல நம்மளை நேசித்திருக்காரு. எந்த அளவுக்கு நேசித்திருக்காருன்னா, அவருடைய இருக்கிற ஒரு பிள்ளைய எடுத்து அடிக்கப்படும்படியும் ரத்தப்படும்படியும் நம்மளை விட்டு பிரியும்படியும் அத்தனை வருஷம் நம்ம வந்து நினைக்கிறோம் கொஞ்ச நேரம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். அத்தனை வருஷம் 33 வருஷம் ஆண்டு வந்து அவர் பிரிஞ்சு இங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருந்திருக்கு. நம்மள அவரோட திருப்பி கனெக்ட் பண்றதுக்கு, நம்மள பிதாவோட திருப்பி இணைக்கிறதுக்கு, நம்ம பாவங்களை எடுத்து போடுறதுக்கு ஆண்டவர் பிதா ஒரு பெரிய முடிவு எடுக்க வேண்டியதா இருந்திருக்கு. அவரை நேசிக்கிற
தப்பு பண்ற பிள்ளைன்னா விட்டுருவோம்ல, ஏற்கனவே தப்பு பண்ணுது அடிக்க போடணும் அப்படின்னு விட்டுருவோம். தப்பு பண்ற பிள்ளை நாமளே இருக்கு. ஆனா ஒரு குற்றமும் மரியாதைன்னு வேதமே சொல்லுது. ஒரு குற்றமும் மரியாதை தெரியாதவங்க அறியாதவங்க. ஸோ ஒரு குற்றம் செய்யாதவங்க இல்லை, அறியாதவங்க. அதாவது குற்றமே தெரியாத ஒரு பிள்ளைய நம்மளுக்காக அடிக்கப்படப்படி கொடுத்த பிதாவினோட அன்பு எவ்வளவு பெரியது என்று நம்ம சிந்திக்கிற வேலைகள் இருக்கிறோம். அப்புறம் லூக்கா 22:42-43 சேம் வேர்ஸ். அதாவது அவங்க வந்து போய் விண்ணப்பம் பண்ணியிருப்பாரு, இந்த பாத்திரம் எங்களை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கட்டும் அப்படின்னு. அந்த வேர்ஸ் படிக்கிறீங்களா? 42-43. பிதாவான பதில் சொல்லி வந்ததா? பிதாவை வந்து சரிப்பா விட்டுரு, விட்டுறாத அப்படின்னு பதில் சொன்னோன்னே இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க? பிள்ளை வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, முடியல, இந்த கோர்ஸ் பண்ண முடியல, இந்த விஷயம் பண்ண முடியல, இந்த வேலை இது பண்ண முடியல, விட்டுரு அப்படின்னு. என் அப்பாலாம் அப்படின்னு சொல்லுவாரு. என் அப்பாலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, என் அக்கா வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, இல்லை நான் ரொம்ப விட்டுரு அப்படின்னு. தங்க போன அர்த்தம் இல்லை. இல்லை எங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடாது, ரொம்ப லைஃப் இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்போம். ஆனா இங்க ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு? பதில் சொல்ற இதான் பதில் சொல்ற. ஏன்னா பதில் சொல்ல முடியுது அப்படி கஷ்டப்பட்ட அப்படின்னு சொல்ல. ஜஸ்ட் அவர் வந்து அவர் பலப்படுத்தி தூதரை மட்டும் தான் அனுப்புறாரு. அந்த அளவுக்கு ஆண்டவர் நேசித்து தான் நம்மளை அதிகமாய் நேசிட்டு இருக்காரு. நம்ம ஒரே குமாரன், தப்பே பண்ணாத குமாரன் வந்து மனம் ஒடுங்கி அழுதான், ரத்தம் பெருக்கெடுக்க அழுது பார்த்தோம். அதை எக்ஸ்ட்ரீம் சஃபரிங், எக்ஸ்ட்ரீம் பெயின், எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் தாங்க முடியாம வேர்வையில ரத்தம் வெளியேறுது. இவங்களோட சுத்தமான இது வந்து என்னை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்திலையும் பிதாவானவர் அவரை திடப்படுத்தி பலப்படுத்தி அந்த பர்பஸ் அவர் செய்ய வைக்கிறாரு. ஏன்னா இது ஒரு பெரிய நோக்கத்தினால இருக்கின்றதுனால அவங்க இந்த அளவுக்கு பிதாவான நம்மளை நேசிக்கிறாரு. இப்ப வந்து குமாரனோட அன்புக்காக நம்ம வரும். ஏசாயா 53:7. நம்முடைய வாயை திறவாது. எப்பயாவது யாரையாவது ரொம்ப நேசிச்சோம்னா அவங்க அடிக்கும் போதும் சரி, அவங்க வேதனை கொடுக்கும் போதும் சரி, நம்ம வாயை திறவாது. எவ்வளவு அளவுக்கு நேசித்தாங்க. அவர் வந்து கிறிஸ்துவோட அன்பை பத்தி சொன்னா அவரோட அற்புதங்கள் வந்து இருக்கு. தண்ணீர் இருக்கு, ராட்சசம் ஜெபம் பண்றாரு, தண்ணீர் வந்து ராட்சசம் மாறிடுது. கடலை பார்த்து காற்றை பார்த்து இறையாரு அமைதலாரு அப்படின்றாரு. எடுத்து படிக்கணும்னா படிக்கலாமா? மார்க் 4:39. கரெக்டா சொல்லணும் தெரியல, எனக்கு படிக்க சொல்லுங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலா இறை என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்படியே காற்று ஒரே அமைதியா கடலை. அதுக்கப்புறம் மார்க் 11:14 அத்திமரத்துல சொல்லுவோம். அத்திமரத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், அப்புறம் மத்தேயு 21:12.
ஏன் இதெல்லாம் படிக்க சொன்னா ஆண்டோட பவர் வரும். ஆண்டோட அந்த ஒரு வல்லமை பார்த்தீங்கன்னா சாதாரண தண்ணியை வந்து அது ராட்சசமாக மாற்றும். இறையிற கடலில் வந்து அமைதல் ஒரு வார்த்தையினால மாற்றிடும். அதுக்கப்புறம் அத்தி வரும். ஒரு வார்த்தை சொல்றது பட்டு போயிடுது. இதுலயே வந்து கல்லர் தொகுதியினாலே இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் ஆகும். ஆண்டவர் வந்து காட் தான் எல்லாமே வார்த்தையில சொல்லி பண்ணிருக்கலாம், எல்லாமே இது பண்ணிருக்கலாம், வார்த்தை இல்லாம நிறைய விஷயம் பண்ணிருக்கலாம், ஜபம் செய்யாம வார்த்தையினால நிறைய விஷயம் பண்ணிருக்கலாம். ஒரு ஹியூமனா நம்ம எப்படி வாழணும் ஆண்டவர் காட்டியிருக்காரு. அவரோட எல்லா வசனம் இருக்கும், அவரோட எல்லா மகிமையும் அடக்கிட்டு ஹியூமனா அவரால் என்ன பண்ண கிறிஸ்து மனிதனாய் வந்தது. கிறிஸ்து எப்படிப்பட்டவர் காட்டுறதுல ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் என்று காட்டுறதுக்கு அப்படின்னு வந்து ஒரு ஊழியக்காரன் சொன்னதை ஞாபகம் வந்து ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு ஃபிட். அத்தனை பேரை வந்து அவர் வெளியே போ அப்படின்னு கத்துறாரு. 5000 பேருக்கு வந்து மெசேஜ் கொடுக்குறாருன்னா அந்த அளவுக்கு அவர் பிசிக்கலா ஃபிட்டா இருக்காரு. அந்த அளவுக்கு அவர் பிசிக்கலா ஃபிட்டா வச்சிருந்திருக்காரு. எதுக்குன்னா கடைசி நேரங்கள்ல அவர் சிலுவையை சுமக்கிறதுக்கும் அந்த சிலுவையை வந்து கொண்டு போகும். ஏன்னா எல்லாராலையும் முடியாது. நைட்டெல்லாம் அடிக்கிறாங்க, ரத்தம்லாம் வெளியே வந்துருது, தண்ணியெல்லாம் வெளியே போயிடுச்சு, உடம்புல தண்ணி போயிடுச்சு, உடம்புல ரத்தமும் போயிடுச்சு. ஏன்னா ஒரு 40 சவுக்கடி நைட்டுல சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, முடி மற்றெல்லாம் பரவாயில்ல, அடிக்க சொல்படியே இருக்கும். அதுவும் இல்லாம அந்த அளவுக்கு இல்லை, தூக்கிட்டு போவோம் சிலுவையில் இருக்கும். நைட்டெல்லாம் அடிக்கிறாங்க, நைட்டெல்லாம் அவமானப்படுத்துறாங்க, நைட்டெல்லாம் ஏதோ பேசுறாங்க, நைட்டெல்லாம் ஒரு தூக்குடாம பண்றாங்க. அப்படி இன்னும் ஒரு மனிதனால கேரி பண்ணிட்டு போக முடியும்னா அவன் பிசிக்கல் ஃபிட்னஸ் ஒன் ஆஃப் நம்பர் ஒன் ஃபிட்டஸ்ட் மேன் இந்த வேர்ல்ட் அப்படின்னா அது சொல்லுவாங்க. ஃபிட்டா தன்னை வந்து இதுக்காகவே அவங்க வந்து தன்னை வந்து வடிவமைத்து கொண்டிருக்கிறார். இதுக்காகவே நம்ம வந்து மோல்டு பண்ணியிருக்கார். எமோஷனலாகவும் சரி, பிசிக்கலாகவும் சரி, ஸ்பிரிச்சுவலாகவும் சரி. ஏன் அப்படின்னா ஏன் அப்படின்னு எனக்கு வந்து கேள்வி அந்த ஒரே பதில், இவ்வளோ பண்றது இருக்கு. இது வந்து ஒரு காலில் வந்துட்டு இந்த உலகத்தை எடுத்துட்டு நம்மள வந்து விடுவிச்சுட்டு போயிருக்கலாம், இல்லை வேற வழி நம்மள இவ்வளோ செய்யலான விஷயத்த வந்து அது கடக்கணுமா அப்படின்னு எனக்கு கேட்கறது. எனக்கு வந்த பதில் தான் உன்னீது கொண்ட அன்பு பெரிய ஆண்டவர் எனக்கு அது மட்டும் தான் ஆண்டவர் திருப்பி சொன்ன பதிலா. உன்னீது கொண்ட அன்பு அது பெரியது. எபிசியர் 3:17-19. அறிவு கெட்டாத அன்பு இயேசு கிறிஸ்துவோட அன்பு. சொல்லிடலாம், இவ்வளோ மெசேஜ் கொடுக்குறதுனாலையோ இந்த இது பண்ணுறதுனாலையோ அவனோட அன்பை புரிஞ்சுக்க முடியும்னா அது வந்து அது உயரமும் அதோட ஆழமும் அதோட அகலமும் நம்ம இயேசு கிறிஸ்துவோட அன்பை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அது புரிஞ்சுக்கக்கூடிய ஒரே வழினா அன்பு புரிஞ்சுக்கணும்ட்டு ஆவியானவர்கள் போய் நேட்டிக் கொள்கிறது மூலமாக மாத்திரமா இயேசு கிறிஸ்துவோட அன்பை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆண்டவருக்கு என்ன தேவை நம்ம தெரிஞ்சு அந்த வழியில நம்மளால நடக்க முடியும். அதுக்காக தான் அந்த வசனத்தை நான் படிக்க சொன்னேன். ஒரே வசனத்துல அவரோட அன்பை புரிஞ்சுக்கவும் முடியாது, அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அது வந்து நீங்க பாருங்க, நம்ம சொல்யூஷன் என்னன்னா நம்ம கூடி வேண்டிக் கொள்கிறது மூலமா ஆண்டு வெளியே கொடுக்குறார். சங்ககாலத்திலே நம்மளுக்கு போதித்து கற்றுக் கொடுக்கறது தான் இந்த உலகத்துல ஆவியானவர்ன்றவரை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கார். அடுத்து வந்து இதுதான் நம்ம லாஸ்ட் வந்து நாம எவ்வளவு அன்பு கொடுக்கிறோம், நாம எவ்வளவு இயேசுவையும் பிதாவையும் அன்பு கொள்வோம். How much we are loving, how much we are thirsty towards God. நம்ம எவ்வளவு அன்பு கொடுக்கிறோம், நம்ம எவ்வளவு மேல தாகமா இருக்கிறோம் அப்படின்றத வந்து ஒரு சினாரியோ படிச்சோம். லூக்கா 23:18, 23 18 வசனமும் 18வது வசனமும் 23வது வசனமும் கேட்கிறாங்க. 18th verse. இயேசு கிறிஸ்து இருக்காரு, பரனபாஸ் இருக்காங்க,
யாரை விடுதலை பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, பரணவாசம் விடுதலை செய்யும், ஈஸ்வரோட சிறுவனையும். நம்மளோட நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரங்கள்ல இதை பண்றோம். நம்ம எப்பெல்லாம் வந்து கிறிஸ்துவுக்கு அதிகமா ஒரு விஷயத்தை சூஸ் பண்றோமோ, இயேசு கிறிஸ்துக்கு அதிகமான ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணும் போது அவரை நம்ம சிலுவையில் அடைகிறவர்களா இருக்கும். சிலுவை நாதர் இயேசுவை நம்ம பார்க்கிறாரு. நாமாவும் செய்துட்டார், தன் கையில் காயங்களை பார்க்கிறாரு, தீய வழியில் நடந்தால் தன் காலை காயங்களை பார்க்கிறாரு அப்படின்ற சாங் இருக்கும். இந்த பாடல்கள்ல எப்படி இருக்கணும், நம்ம என்னன்னா இது ஃபர்ஸ்ட் சொல்லணும், குட் ஃப்ரைடே வந்து ஆஸ் வெல் ஆஸ் குட் ஆஸ் வெல் ஆஸ் பேட் அப்படின்ற மாதிரி இருக்குது. எப்படின்னா இது வந்து ஒரு சந்தோஷமான நாள், அதே நேரத்தில் சோகமான நாள் அப்படின்ற மாதிரி. இது சந்தோஷமான நாள்னா அந்த மரணத்திற்கோ கிறிஸ்துவ நமக்காக மறிக்கிறதுக்கோ ஆண்டவருக்கு அது வந்து ஒரு பெருசா தெரிஞ்சுக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறமா ஒரு பெரிய சேஞ்ச் வரும். பிதாவானவரோடு நம்ம இணைந்திருப்போம், நம்ம எப்பொழுதும் ஆண்டோட இது இருக்கும். அந்த திரைசிலை கிழிக்கும் போதும் எங்கனாலும் ஆண்டோட பேசலாம், அவரோட பழகம், ஆண்டோட நெருங்கி இருக்கலான்றது சந்தோஷமா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நம்ம ஆண்டோட மேல சில விஷயத்தை சூஸ் பண்றதுனால நம்மளோட தூக்கம், நம்மளோட சிக்கல் தேவையோ சோலிஷ் தேவையோ, நம்மளோட ஆண்டருக்கு மேல நம்ம பிள்ளைகளை சூஸ் பண்ணுவோம், ஆண்டருக்கு மேல நம்ம பொருட்களை சூஸ் பண்ணுவோம், ஆண்டருக்கு மேல நம்ம பணத்தை சூஸ் பண்ணுவோம், ஆண்டருக்கு மேல நம்ம படிப்பை சூஸ் பண்ணுவோம். நிறைய விஷயம் இருக்கு இந்த உலகத்துல. எதை நீங்க ஆண்டருக்கு மேல சூஸ் பண்றீங்களோ அப்போ நீங்க இயேசு கிறிஸ்துவில அறைகிறவர்களா இருக்கணும். இதுதான் நமக்கு சொல்லணும். ஒவ்வொரு சூஸ் நம்மளுக்கு மேல சில நேரங்கள் ஆண்டருக்கு மேல நம்மளே வைக்கிறோம். அப்ப நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து இயேசுவை விட்டுட்டு சூஸ் பண்ணது. இது வந்து பரமன்ற வந்து 19th இருக்கிறோம். அவன் ஒரு கலகத்தாமிலும் கொலை பாதகமா இருந்தாங்க அப்படிங்கிறதும் இதை அப்படியே வச்சுட்டு யோவான் 10:10 பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு அவன் கொலைபாதகமா இருக்கிறான் அப்படின்னு இது திரும்பவும் உலகம் அழைக்கும் வந்து சாத்தானுக்கு தான் நம்ம சொல்லுவோம். இதான் இப்படி மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க பரணவாசோட கேரக்டர் பார்த்தீங்கன்னாலும் கள்ளத்தனத்தில் இருக்கவும் கொலைபாதகமா இருக்கிறான். நிறைய நேரங்கள் நம்ம கர்த்தரா விசுவாசத்தை நம்ம நிறைய நேரத்தில் சூஸ் பண்றவங்களா இருக்கும். நம்மள நம்ம சூஸ் பண்றோம் இல்லையே, நான் ரெண்டு சூஸ் பண்ணலாம், நான் என்னதான் சூஸ் பண்ணேன், ஆட்டோமேட்டிக்கா நீங்க காடை சூஸ் பண்ணலன்னா அதர் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா ரைட்டுக்கு ஒரு வேர்ஸ் இருக்கும், அது பெருமை எதிர்கொள்ளாத கர்த்தரை எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி. நம்மளுக்குள்ள பெருமை ஆட்டோமேட்டிக்கா இருந்தால் நம்ம கர்த்தருக்கு எதிரானவர்களா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம எய்தர் வி சூஸ் காட் ஆர் எல்ஸ் வி அகெயின்ஸ்ட் காட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த கேர்ள்ஸ்க்கு வந்து லவ்னு நான் சொல்லிக்கிறேன். லவ்வா வந்து எதை வச்சு மெஷர் பண்ணணும், நான் ஒபீடியன்ஸ் வச்சு மெஷர் பண்ணுவோம். நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருக்கு கீழ்படுறோம், ஆல்ரெடி எழுதப்பட்ட வார்த்தையா இருக்கட்டும், ஆல்ரெடி நம்மளோட பேசுகிற வார்த்தையா இருக்கட்டும், நம்ம உள்ளத்துல போடுகிற வார்த்தையா இருக்கட்டும், நம்ம உள்ளம் நம்மள ஏறி தள்ளுகிற வார்த்தையா இருக்கட்டும், எந்த அளவுக்கு நம்ம கீழ்படுகிறோன்றதை பொறுத்து தான் நம்ம எந்த அளவுக்கு கிறிஸ்துவை நேசிக்கிறோன்றத இருக்கு. அப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து நம்மளுக்குள்ள வந்து எங்கெல்லாம் நமக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுறோம், சீஸ்கிட்ட எங்கெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுறோம்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நிறைய நேரங்களில் வந்து நம்ம ரிமைண்ட் பண்ணணும், நம்ம அது இதுக்கு தேவையா, கிறிஸ்துவுக்கு நம்ம பண்ணணுமா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம யாரை எதை சூஸ் பண்ணணும் அப்படின்ற இடத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்பவுமே வந்து ஒன்றுமா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம நிறைய நேரத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி கிறிஸ்துவ எங்கேயாவது காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாரா அப்படின்னு பார்த்தா அவரோட ஃபிசிக்கல் தேர்ஸ்டப்பும் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணல, அவரோட எமோஷனல் தேர்ஸ்டப்பும் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணல. சிலுவையிலும் கடைசி மணி நேரம் வரைக்கும் அவர் எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. ஈவன் பிதா முகம் அவருக்கு மறைய காம்ப்ரமைஸ் பண்ணல. பூமியிலும் இருளானதும் சிலுவையில் அவர் மறிக்கும் போது அந்த ஒரு 3 நிமிடம் முன்னாடி பிதாவே பிதாவே ஏன் கைவிட்டீங்க அப்படின்னு அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்புறம் தான் வந்து என்ன ஆகும்னா, பூமி இருக்கிற எல்லாரோட பாவங்களும் அவர் மேல வந்து அவர் சுமத்தப்படும், அவர் வந்து அதை ஏற்றுக்கொள்வார். என்ன ஆகும்னா பிதாவோட முகம் அவருக்கு தெரியாது. அந்த ஒரு 3 நிமிடம் தான், அந்த 33 வருஷத்துக்கு மேலாக அவர் ஒரு கஷ்டப்பட்டாருன்னா அந்த 3 நிமிடம் தான். ஏன்னா அவரோட பிதாவோட முகத்தை பார்க்க முடியல, அவரோட முகத்தை பார்க்க முடியல, அவரோட பேச முடியல, அவரோட இன்ட்ராக்ட் பண்ண முடியல.
ஏன்னா அந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறதுனால மாத்திரம். ஏன்னா நான் நிறைய நேரம் யோசிச்சீங்கன்னா ஒருத்தங்க நேசிக்கிறதுல நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் நிறைய நேரத்துல நினைப்போம். நம்ம பிள்ளைகளை நேசிக்கிறதுனாலே ஒரு பீப்பிளை நேசிக்கிறதுனால நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் நினைப்போம். ஆனா கிறிஸ்து ஒரு காலம் அந்த கஷ்டத்தை அதை யோசிக்கவே இல்லை. அவர் சிலுவை மகனா பரிகரணும், இவர்களை மன்னிக்கப்படும், இவர்களை ஏற்றுக்கொள்ளப்படணும் மாத்திரம் தான் அவர் நினைவு இருந்துட்டே இருக்கும். நம்ம நிறைய நேரத்துல அந்த 3 நாட்கள் மாத்திரம் தான் நம்ம வந்து ரிமைண்ட் பண்ணுவோம் கிறிஸ்து. ஆனா அவர் வந்து வாழ்ற ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் வந்து நம்ம ரிமைண்ட் பண்ணியே இருக்காரு. நம்ம ரிமைண்ட் பண்ணுவோம். ஆனா கிறிஸ்துவானவர் அந்த வாழ்கிற எல்லா மணித்துளிகளையும் நம்மளை நினைச்சிருக்காரு. அவர் கடைசி ரத்தம் சுத்த வரைக்கும் அவர் வந்து நம்ம நினைத்துக் கொள்ளவே இருக்கிறவரா இருக்கிறார். இந்த கடைசி போதுமாக நான் படித்தது முடியும். எரேமியா 1:5. நம்ம பிறக்கும் முன்னால ஜாதிகளுக்கு நம்ம தீர்க்கதரிசியாக உன்னோட மதர் ஸ்கூல்ல நான் பார்த்தேன். அந்த நேரத்திலேயே உன்னோட பேர் அந்த நேரத்திலேயே உன்னை வந்து நான் வந்து கவனிச்சேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த நொடியில இருந்து இப்போ வரைக்குமா இருக்கணும் கிறிஸ்துவோட சிந்தனைகள் நம்ம இருந்து கொண்டே இருக்கோம். இல்லை எப்போ கூட ஆயிட்டு இருக்கோம். இந்த 40 நாட்கள் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ற காரியம் மாத்திரம் இல்லாம இது ஆண்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. நம்ம கூட செல்லுன்ற ஒரு டைம் நம்ம எவ்வளோ நேரம் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணணும், எவ்வளோ நேரம் அவரை பற்றி யோசிக்கணும், எவ்வளோ நேரம் அவர் காத்திருக்கணும், எவ்வளோ நம்மளுக்கு ஒரு தோஸ்டா இருக்கும் அப்படின்றது ஒரு நான் ஃப்ரீடம் பேக் நான் சொல்லலை. இதுதான் கிறிஸ்து ஒரு தடவை மறிக்கிறது ஒரு சந்தோஷம் தான். ஒரு தடவை உங்களுக்காக மறிக்கிறது ஒரு சந்தோஷம் தான். எனக்கு வந்து அந்த முடியை பார்க்கணும். கரெக்டாக நம்மளுக்காக மறித்தா நம்ம விடுவீங்க. அந்த ஆண்டோட திட்டமாக இருக்கிறது அது ஒரு குட் நியூஸ் மாதிரி தான். ஆனால் அது எப்போ பேட் நியூஸ்னா அவர் வந்து தினந்தோறும் நம்ம சிறுவலை அறையணும். தினந்தோறும் நம்ம செய்கிற பாவத்தினாலும் தினந்தோறும் நம்ம பிடிக்காத விஷயங்கள் நம்ம செஞ்சு அவர் திருப்பி சிறுவையில் அறைய வந்து அதை பார்க்கும்போது இது ஒரு சுகமான நாளாக தான் இருக்கு. அது நம்ம எப்போ வந்து அந்த கிறிஸ்துவோட அன்பை நம்ம ரியலைஸ் பண்ணுறோமோ அப்போ அது எல்லாருக்கும் ஆரோட விசுவாசிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே அவரோட கரங்களை பண்ணிக்கிறேன். ஜெபித்து முடிப்போம். அந்த வேலைக்காக சொல்லுறதுனால பேசி எல்லா வார்த்தைகளும் பண்ணீங்க. துதிக்கிறேன் மகிமை எல்லாருக்கும் உங்களோட கரங்கள் இருக்கிறேன். அடிமையை தாழ்த்துக்கிறேன். சுந்தரை எல்லாத்தையும் தாழ்த்துக்கிறோன்றவரை எல்லா துதிக்கான மகிமை எல்லாமே ஒருவருக்கே இருக்கிறோம். நீ ஒருவரே மகத்துவம், நீ ஒருவரே பார்க்கிறேன், நீ ஒருவரே மகிமைக்கு பார்க்கிறேன்.